Hi friends, this is Gayatri. Welcome to our channel. குழந்தை வயதுல உறக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்பெல்லாம் எந்த ஃபேமிலியும் சரியான நேரத்துக்கு டிசிப்ளினா குழந்தைங்களை தூங்க வைக்கிறது இல்ல. சில வீடுகள்ல பேரண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டு வந்த பின்னாடி குழந்தைங்களோட சேர்ந்து கொஞ்ச நேரம் டிவி பாக்குறாங்க. அது தப்பு இல்லைனாலும் கொஞ்ச நாள்லயே தூங்க போற டைம் 10 மணி 11 மணின்னு எக்ஸ்டெண்ட் ஆயிருது. தாமதமா நம்ம குழந்தைகள் தூங்க போறதால பல விதமான சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுதுங்க. அது என்னென்னங்கிறது தான் டீடைலா பார்க்க போறோம். முக்கியமா இந்த வார இறுதி நாட்களான சனி ஞாயிறுல 12 மணி வரைக்கெல்லாம் டிவி பார்க்க பெற்றோர்கள் அனுமதிக்கிறாங்க. 2 நாள் தானே ரெஸ்ட் எடுக்கணும்னு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அது குழந்தைங்களுடைய மூளை செயல்திறனை பாதிக்கும். திங்கள் டு வெள்ளி மட்டுமல்லாம சனி ஞாயிறும் பெற்றோர்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். தேசிய அறிவியல் அகாடமி ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா, கற்றல் மற்றும் நினைவாற்றலுடைய முக்கிய நரம்பு தொடர்புகளை உறக்கம் தான் மேம்படுத்துதான். குழந்தைகளுடைய உறக்கத்துக்கும் பெரியவங்களுடைய உறக்கத்துக்கும் ரொம்பவே வேறுபாடு இருக்குங்க. பெரியவங்க நல்லா உறங்குறது நம்ம உடல்ல உள்ள சரிபார்ப்பு மற்றும் பராமரிப்பு வேலைகளுக்கு ரொம்ப முக்கியம். அதுவே குழந்தைங்களுக்கு நல்ல உறக்கங்கிறது உடலில் உள்ள வளர்ச்சி பணிகளுக்கு அவசியமா இருக்கு. இந்த ஆய்வுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, பெரியவங்களுக்கு மாதிரியே குழந்தைங்களுக்கும் உறக்கம் சரியா வரதில்ல. குழந்தைங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் சொல்லித்தர விஷயத்துல பேரண்ட்ஸ் சில தவறுகளை செஞ்சுறாங்க. நல்லா அடிய போடுறது இல்ல திட்டுறது. ஸோ குழந்தைங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இதையே திங்க் பண்ணிட்டு இருக்கோம். 90% குழந்தைங்க தூக்கத்திலேயே புலம்பிட்டு இருக்கோம். நல்லா தூங்குற மாதிரி தெரியும், ஆனா சரியா தூங்காதுங்க. இந்த மாதிரி எந்தெந்த குழந்தைங்களா நீங்க திட்டுறதுனாலயோ அடிக்கிறதுனாலயோ புலம்புதோ அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கற்றல் திறன் குறைவா தாங்க இருக்கும். ஒரு முறை குழந்தையோட மூளையில உறக்கத்தால பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரதுங்கிறது மிக மிக கஷ்டம். ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறத எப்படி சரிப்படுத்தலாம்னா, குழந்தைங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவான கதைகளை சொல்லி கொடுங்க. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு குழந்தைக்கு கதை சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஆனா ஆபீஸ்ல இருக்கும் போதே கூகுள்ல ஒரு கதையை ரெடி பண்ணிக்கோங்க. டெய்லியும் ஒரு கதையை சொல்லி பாருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். உங்க மேல பாசமும் அதிகமாகும். சில குழந்தைங்க காலையில எந்திரிக்கும் போதே தூக்கம் பத்தாத மாதிரி எந்திரிக்குங்க. நல்லா ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டரை எழுந்த உடனே கொடுத்துருங்க. அரை மணி நேரத்திலேயே அவங்க பாத்ரூம் போறத உறுதிப்படுத்திக்கோங்க. நைட்டு ஸ்டோரி, காலையில வார்ம் வாட்டர், தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருந்தாவே மூளை மற்றும் உடல் வளர்ச்சி நல்லா ஸ்டேபிள் ஆயிரும். காலையில வார்ம் வாட்டர் அப்புறம் பாத்ரூம் சீரா போறதுடைய இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, குழந்தைங்க அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுன்னா அது சீக்கிரமாவே சரியாயிரும். தினமும் குழந்தைங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு செவ்வாழை பழத்தை கொடுங்க. இது தூக்கத்தையும் மேம்படுத்தும், காலையில கான்ஸ்டிபேஷனையும் சரி பண்ணிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.